பொங்கல் பண்டிகையை தமிழ்நாட்டு மக்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக கொண்டாடும் விதமாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தித்திப்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த 3000 ரூபாய் பரிசுத் தொகை யாருக்கெல்லாம் கிடைக்கும், எங்கே, எப்படி பெறுவது போன்ற கேள்விகளுக்கு பதில் தருகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கு 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு ஆகியவை பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என கடந்த மாதமே தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து 3000 ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். மேலும் பொங்கல் திருநாளுக்காக வழங்கப்படும் இலவச வேட்டி சேலைகளும் முன்கூட்டியே தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்திருக்கிறார். கடந்த ஆண்டு பொங்கல் பரிசுத் தொகை வழங்கப்படாத நிலையில் நடப்பாண்டு 3000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு மக்களுக்கு தித்திப்பான செய்தியாக அமைந்திருக்கிறது. இதற்கிடையே யார் யாருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்கும், கிடைக்காது என்ற விவரங்களும் வெளியாகியுள்ளது. ரேஷன் அரிசி அட்டைதாரர்கள், இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்கள் என தமிழ்நாடு முழுவதும் 2,22,91,710 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பாக 3000 ரூபாய் வழங்கப்பட மாட்டாது என்பதையும் அரசு தெளிவுபடுத்தி இருக்கிறது. இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் 3000 ரூபாய் பணத்தை மக்கள் நியாய விலை கடைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என கூறப்பட்டுள்ளது. கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரம் அடங்கிய டோக்கன் ஒவ்வொரு பயனாளருக்கும் வழங்கப்படும். இந்த டோக்கன்களை ரேஷன் கடை ஊழியர்கள் நேரடியாக பயனாளர்களின் வீடுகளுக்கு சென்று வழங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே பொங்கல் பரிசு தொகுப்பில் 3000 ரூபாய் வழங்கப்படும் என்ற தமிழ்நாடு அரசின் அறிவிப்பை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றன. எதிர்க்கட்சியாக இருந்தபோது 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்திய திமுக ஆளும் கட்சியான பின்னர் கடந்த 4 ஆண்டுகள் 1 பைசா கூட தராமல் தற்போது தேர்தல் பயத்தில் 3000 ரூபாய் கொடுப்பதாக கடுமையாக விமர்சித்திருக்கிறது அதிமுக. இதே குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கும் பாமக தலைவர் அன்புமணி, இன்னும் 50 நாட்களில் அறிவிக்கப்படவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வியடைந்து விடுவோம் என்று அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்கும் திமுக அரசு அதில் இருந்து தப்பவே இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பதாக விமர்சித்திருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தாங்கள் ஏற்கனவே எடுத்த முடிவில் இருந்து பின்வாங்க போவதில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்.